அல்லாஹ் இபாதத்துகளே வைத்திருக்கின்ற லயிப்பு உன்னதமும் இந்த உலகத்திலே வேறு எந்த வணக்கத்திலும் அல்லாஹ் வைக்கவில்லை. அந்த லயிப்பை, அந்த ரம்மியத்தை, அந்த இன்பத்தை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள் எல்லாம் பெற்றார்கள். இந்த புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக திலாவத்துல் குர்ஆனையும் அதிகமாக இபாதத்து செய்யக்கூடிய வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த புனிதம் மிகுந்த இரவிலே அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்கின்ற அமல்கள் அத்தனையுமே இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் இருந்து விடக்கூடாது. வணக்கங்கள் எல்லாம் இறைவனுக்காக வேண்டி அது தப்புகின்ற பொழுது அந்த வணக்கத்திற்கு உண்டான நன்மையை, அதனுடைய தாத்பரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். எல்லா வணக்கங்களும் இறைவனுக்காக வேண்டி இஹ்லாஸாக இருக்க வேண்டும். நானும் குர்ஆன் ஓதுகிறேன், நானும் தஹஜ்ஜத் தொழுகிறேன் என்கின்ற சிந்தனை கடுகளவும் மனதிலே வந்துவிடக்கூடாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே இறக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு நபி இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள், இறைவன் அனுப்பி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு மான் கூட்டம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறது. காரணம், அல்லாஹுடைய நபி, இறைவனின் நேசர், அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறது. அந்த மான் கூட்டம் எல்லாம் வருகின்றது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து ஃபமஸஹ அலா ஜஸதிஹி, அந்த மானுடைய முதுகின் மீது துஆ செய்து கையை வைத்து தடவி விடுகிறார்கள். இந்த மான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வருகிறது. திரும்பி வந்து வழக்கம் போல் அந்த மான் தன்னுடைய கழிவை, தன்னுடைய விட்டையை போடுகிறது. ஒரே மனமாக இருக்கிறது. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் கேட்கிறது, இது என்ன ஒரு மனம்? உன்னுடைய கழிவில் இருந்து மனம் வருகிறதே, காரணம் என்னவென்று கேட்கின்ற பொழுது அந்த மான் சொன்னது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன், அவர்கள் துஆ செய்து என்னுடைய முதுகை தடவி விட்டார்கள். அந்த நேரத்தில் இருந்து என்னுடைய வயிற்றிலிருந்து வெளிவருகின்ற உபாதைகளிலே மனம் வருகின்றது என்பதாக சொன்னார்கள். அந்த மானுக்கு அப்போது இருந்துதான் கஸ்தூரி மானுன்னு பேரே வந்துச்சு. கஸ்தூரி மானுங்கிற பேர் எப்போ வந்துச்சு? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து தடவுகிறார்களே, அப்போதுதான் வெறும் மானாக இருந்தது கஸ்தூரி என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறது. இப்ப எல்லா ஜீவராசிகளும் என்ன நினைக்கிறது? உனக்கு மட்டும் இந்த துஆ கிடைத்திருக்கிறது, எங்களுக்கும் வேண்டும், எங்களுக்கும் இந்த கஸ்தூரி மனம் வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சென்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சலாம் சொல்கிறார்கள். துஆ செய்து உடலை தடவுகிறார்கள். திரும்பவும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு எல்லா ஜீவராசிகளும் வருகிறது. இந்த மானுக்கு அந்த கழிவிலே, அந்த விட்டையிலே இருந்த மனம் வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் அல்ல. காரணமே புரியல எந்த ஜீவராசிகளுக்கும். நீ செய்த மாதிரி தான் நாங்களும் செய்தோம். நீயும் சலாம் சொன்னாய், நாங்களும் சலாம் சொன்னோம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய உடலை தடவினார்கள் உன்னை போன்றே. ஆனால் உனக்கு மட்டும் மனம் வருகிறது, எனக்கு மட்டும் மனம் வரவில்லை என்று கேட்கும் பொழுது அந்த ஆண்கள் எல்லாம் சொன்னதாம், நாங்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தது அல்லாஹ்விற்காக வேண்டி, ஆனால் நீங்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தது கஸ்தூரி மனம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அந்த கஸ்தூரி மனம் உங்களுடைய கழிவிலே இல்லை, அல்லாஹ்விற்காக வேண்டி வருகின்ற போதுதான் அந்த உயர்ந்த மேலான அந்தஸ்தை, கஸ்தூரி வாடையை அல்லாஹ் தருகின்றான் என்கின்ற நிகழ்ச்சியை இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, வணக்கங்களிலே நாம் இறைவனுக்காக வேண்டி தக்பீர் கட்டி நிற்கின்ற பொழுது, அந்த இறைவனுக்காக வேண்டி நிற்கின்ற தொழுகையிலே, இபாதத்திலே, வணக்கங்களிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா லைப்பை மட்டுமல்ல, ஒரு ரம்மியத்தை மட்டுமல்ல, ஒரு இன்பத்தை மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு அதிலே மூழ்கக்கூடிய பாக்கியத்தை தருகிறான். ஒரு ஆன்மீக பேரொளியை, ஒரு சிந்தனையை, ஒரு தாத்பரியத்தை தருகின்றான். வணக்கங்கள் அத்தனையும் இறைவனுக்காக வேண்டி வர வேண்டும். இறைவனுக்காக வேண்டி வணக்கங்கள் வந்துவிட்டால் சஹாபாக்கள் எந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ, தாபிஈன்கள், இமாம்கள் எந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான். ரமலான் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானிலே செய்ய வேண்டிய அமல்கள் எத்தனையோ இருக்கிறது. குறிப்பாக குர்ஆன் ஓதுவது அதிகமாக, குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ருனுடைய ஒரு ரகாத்
வித்ருனுடைய ஒரு ரகாஅத், கடைசி அந்த ஒரு ரகாஅத், ஒற்றை ரகாஅத்திலே தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்தால் அந்த ஒரு ரகாஅத்திலே குர்ஆன் முழுவதையும் ஹதம் செய்து விட்டு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு தக்பீர் கட்டுவாங்களாம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதும் போதெல்லாம் மயக்கமோட்டு கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஹாதா கலாம் ரப்பி, ஹாதா கலாம் ரப்பி, இது என்னுடைய இறைவனின் கலாம், இது என்னுடைய இறைமறையாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போதெல்லாம் கீழே மயங்கி மயங்கி விடுவார்கள். அத்தோடு மட்டுமல்ல, அல்லாஹ் சூரா யாசினிலே சொல்லுகின்றான், ஃபம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் எல்லாம் ஒதுங்கி நில்லுங்கள் என்கின்ற அந்த ஆயத்தை ஓதி ஓதி தினமும் இரவு நேரத்திலே அழுது கொண்டே இருப்பார்கள். காரணம், நாளே கயாமத்திலே மஹ்ஷர் பெருவெளியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு கயாமத்தின் இறுதி மனிதன் வரைக்கும் அத்துணை நபர்களும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று திரண்டு நிற்பார்கள். அல்லாஹ் சொல்வான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் எல்லாம் ஒதுங்கி நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானே. இறைவா, அந்த கூட்டத்திலே என்னை ஆக்கிவிடாதே என்று அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப தன்னுடைய தொழுகையிலே ஓதிக்கொண்டு ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானிலே 62 கதம்கள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் 62 முறைகள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை பார்த்து 30 தடவை ஓதி முடிப்பார்கள். குர்ஆனை பார்க்காமல் தொழுகையிலே 30 தடவை இரவு நேர தொழுகையிலே ஓதி முடிப்பார்கள். ஆக 60 கதம்களை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலே ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் என்னுடைய அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களும் ரமலான் வந்துவிட்டால் நாங்கள் எந்த வீட்டிற்கும் செல்ல மாட்டோம், எங்களுடைய மனைவி மக்களை நாங்கள் பார்க்க மாட்டோம், மதீனாவிலே பள்ளியிலே ரவுதாவிலே அங்கேயே அமர்ந்து விடுவோம். காரணம், ரமலான் அல்லாஹ்வுடைய மாதம், ரமலான் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்திலே ஒரு நொடி பொழுதும் இந்த உலக சிந்தனையோடு என் மனைவி மக்களோடு கழித்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரமலானின் காலம் முழுமைக்கும் சஹரிலே 3 பேரித்தம்பழங்களை சஹர் உணவாக சாப்பிடுவோம், சஹர் வைப்போம், சுபுஹ் தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவோம், யாரும் வீட்டுக்கு செல்ல மாட்டோம். இஃப்தாருக்காக வேண்டி 3 பேரித்தம்பழங்கள் கையிலே வைத்திருப்போம். 3 பேரித்தம்பழங்களை வைத்து இஃப்தாரை நாங்கள் நிறைவேற்றுவோம், தராவீஹ் தொழுவோம், இரவு நேரத்திலே வணக்கங்கள் செய்வோம், தஹஜ்ஜத் தொழுவோம். எங்களின் ரமலானின் வாழ்க்கை முழுமைக்கும் பள்ளியோடு தான் இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னோர்களின் வாழ்க்கை, அவர்களின் வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை படிப்பினைகளை தருகின்றான். அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது அத்தனையும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் என்கின்ற இந்த ஆயத்தை நாம் தினம் தினம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய வழிபாடுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சற்று யோசிக்க வேண்டும். புனிதம் மிகுந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் 1க்கு 10ஆக 100ஆக 1000ஆக தர காத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த ரமலானை அடைய பெற்று இந்த ரமலானுக்கே உண்டான வணக்க வழிபாடுகளை, குர்ஆன் திலாவத்துகளை, திக்ருகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதம் மிகுந்த ரமலான் ஆரம்பமாகி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரமதானிலே அல்லாஹ் நம்மையெல்லாம் ஹயாத்தாக வைத்து அதிலே நோன்பு நோற்று இன்ன பிற வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியம் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நிஅமத்தை விளங்கி அந்த நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்யும் விதமாக, நன்றி பாராட்டும் விதமாக நாம் அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கிய வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்துண்டான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அது எந்த மதத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி,
அவரவர்கள் அவர்களுடைய வணக்கம் வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது அந்த வணக்கத்தின் பிரதான நோக்கமாக இருப்பது தங்களுடைய இறைவனிடத்திலே கடவுளிடத்திலே அவர்களின் தேவையை முன்வைத்து பிரார்த்திப்பது. நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் இறைவனுக்காக. இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி கேட்பது, இறைவா என் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடு. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எல்லா மதத்தினரும் அவரவர்களினுடைய வணக்கத்தின் பிரதானமாக தங்களின் கடவுள்களிடத்திலே கேட்பது, இறைவா எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடு என்கின்ற விஷயம்தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அப்படியே சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது இந்த துஆவை நமக்கு கற்றுத் தருகின்றான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. இந்த உலகிலே உலக வாழ்க்கையிலே எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாக என்கின்ற துஆவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கற்றுத் தந்திருக்கிறான். நாமும் அனுதினமும் தொழுகையிலே ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். தொழுகை முடிந்ததற்கு பின்பாக இன்ன பிற வணக்க வழிபாடுகள் செய்து முடித்ததற்கு பின்பாக அல்லாஹ்விடத்திலே நம் தேவைகளை கேட்கத்தான் செய்கிறோம். துஆ குறித்து எப்படி கேட்க வேண்டும், எது போன்ற துஆக்களை கேட்க வேண்டும், துஆவினுடைய ஒழுக்க முறைகள் என்ன, அதனுடைய ஆதாபுகள் என்ன, நாம் இன்றைய நிலையிலே நம்முடைய துஆ எப்படி இருக்கிறது என்பது குறித்துண்டான விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கின்ற எல்லா நிஅமத்துகளும் ஹத்தா ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டதும் ஒரு நபியினுடைய துஆ. நம் முன்னோர்கள் நபிமார்கள் நல்லோர்கள் செய்த துஆக்களில் தான் இன்று நாம் பல்வேறு விதமான நிஅமத்துகளை பெற்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துஆ மொத்த ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நாம் நமக்காக நாம் பிறருக்காக கேட்கக்கூடிய துஆ, இன்னொன்று பெரியார்கள் நமக்காக வேண்டி செய்திருக்கின்ற துஆ. வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் இஸ்லாமியன் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமூகங்கள் தனக்காக கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றதை விட நல்லோர்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி துஆ செய்து கிடைத்த விஷயங்கள் அதிகம். யார் செய்த புண்ணியமோ நல்லா இருக்கிறாங்க நாம் சொல்லுகின்றோமோ அல்லவா, அந்த புண்ணியங்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ. அந்த துஆவின் அடிப்படையில் தான் இன்று நாம் இஸ்லாமியர்களாக அல்லாஹ்வின் நிஅமத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோம். வரலாறு என்ற உடனே ரொம்ப பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உங்களுக்கெல்லாம் அறிமுகமான தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாமேதை, அவர்களின் வாழ்க்கையிலே அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்கின்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இங்க கடைநல்லூர்காரங்க இருக்கீங்களா, இருப்பீங்க. ஃபைசுல் அன்வார் மதரசா பத்தி தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை விளக்கமாக. ஃபைசுல் அன்வார் மதரசாவில் ஓதி முடித்த ஹஜ்ரத் அவர்கள் வந்து அமர்றாங்க கரெக்டா. ஃபைசுல் அன்வார் மதரசாவினுடைய பாணி, மதரசாவினுடைய நிறுவனர் அல்லாமா யூசுப் அன்சாரி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாமேதை. இன்று அவர்கள் அந்த மதரசாவை நிறுவினார்கள். பல தரமான ஆலிம்கள் இன்று அந்த மதரசாவில் இருந்து ஓதி வெளியே வந்திருக்கிறார்கள். என்னுடைய தந்தை உட்பட அந்த மதரசாவில் ஓதி முடிச்சவங்க தான். ஹஜ்ரத் யூசுப் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மாமேதை, மிகப்பெரிய சூஃபியாக இருக்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், அவர்கள் கேட்ட துஆ அல்லாஹ் ஃபைசுல் அன்வார் மதரசாவை இன்று வரைக்கும் காயும் தாயுமாக வைத்திருக்கிறான். அந்த மதரசாவிற்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் அதிகப்படுத்தியிருக்கிறான் என்கிற துஆவை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். நினைவூட்டலுக்காக வேண்டி சொல்கின்றேன். மதரசா ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்திலே ஹஜ்ரத் அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் மதரசாவிற்கு எல்லா வகையிலும் துணை செய்யக்கூடிய, எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய நபராக இருந்தார். ஒரு நேரம் வந்தது, ஹஜ்ரத் அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக சென்னை வருகிறார்கள்.
சென்னை வந்திருக்கிற ஹதரத் அவர்களுக்கு இரவு நேரத்திலே தொலைபேசியின் வழியாக செய்தி சொல்லப்படுகிறது, இந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டு சக்கராத்தினுடைய நிலைமையிலே இருக்கிறார் என்கின்ற செய்தி ஹதரத் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. ஹதரத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உடனே துஆ கேட்டார்கள், இறைவா, நான் உன்னுடைய கிருபையால் இந்த மதரசாவை நிறுவிவிட்டேன், இதற்கு மேலும் இந்த மதரசா இந்த தமிழகத்திலே காயும் தாயமாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும், பல ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நான் கேள்விப்பட்டேனே ஒரு மனிதர் உடல்நிலை சரியில்லை சக்கராத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேனே, அவரை போன்ற மனிதர்கள் ஹயாத்தாக இருந்தால் இந்த மதரசா நடக்கும் என்று துஆ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், இன்றிலிருந்து என்னுடைய ஹயாத்திலே எத்துணை நாட்கள் மீதம் இருக்கிறதோ அந்த அத்துணை நாட்களையும் அந்த மனிதருக்கு இறைவா நீ கொடு என்று துஆ செய்தார்கள். துஆ செய்து விட்டு சென்னையில் இருந்து கிளம்பி கடையநல்லூர் வருகின்ற சமயத்திலே ஹஜரத் அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். ஆனால் வந்த ஹஜரத் அவர்கள் ஜனாசாவாக வந்தார்கள். யூசுப் அன்சார் ஹஜரத் அவர்கள் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அந்த மனிதரை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள். வருவதற்கு முன்பாக துஆ செய்து விட்டு கிளம்புகிறார்கள். வருகின்ற ஹஜரத் அவர்கள் ஜனாசாவாகத்தான் கடைநல்லூருக்குள்ளே வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் துஆ கேட்டு இறைவனிடத்திலே பெற்ற நிஅமத்துகளை விட நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இமாம்கள், நம்முடைய நபிமார்கள், நம்முடைய சஹாபாக்கள் கேட்ட துஆக்களின் மூலமாகத்தான் நாம் அதிகமான நிஅமத்துகளை பெற்றிருக்கிறோம் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். பல்வேறு வரலாறுகள் உண்டு. இந்த துஆ குறித்துண்டான சிறப்புகளை நாம் விளங்குவதற்கு நம்மூரை சார்ந்த உலமாக்கள் ஏராளம். தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் மதரசாவினுடைய நிறுவனர் ஆலா ஹஜரத் அவர்கள் மதரசாவை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆலா ஹஜரத் அவர்கள் பாக்கியாத்தை நிறுவி இன்று 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 150 ஆண்டு விழா இப்பொழுதுதான் நிறைவேற்றது சமீபமாக. தமிழகத்தில் நீங்கள் எந்த மதரசாக்களினுடைய முதல்வர்களை எடுத்து பார்த்தாலும் தமிழகத்தின் தாய் கல்லூரியிலே படித்த ஒரு பாக்கவியாக இருப்பார். தமிழகத்தின் சிறந்த பேச்சாளராக, சிறந்த எழுத்தாளராக நீங்க யாரை கையை காட்டினாலும் அந்த நபர் பாக்கியாத்தில் படித்து பட்டம் பெற்ற நபராக இருப்பார். அண்ணல் ஆலா ஹஜரத் அவர்கள் லுஹர் தொழுது விட்டு பள்ளியிலிருந்து மதரசாவிற்கு வருகிறார்கள். மதரசாவிற்கு ஆலா ஹஜரத் அவர்கள் வருகின்ற பொழுது வேலூரிலே ஒரு வீட்டிலே மதரசாவின் மாணவர் வீட்டினுடைய வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார். அன்றைய காலத்தை பொறுத்தவரைக்கும் இன்றும் ஒரு சில மதரசாக்களிலே செயல்பாடுகள் உண்டு. மாணவர்களுக்கு மதரசாவிலே ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு உணவு ஒவ்வொரு வீட்டில் இருந்து கொடுப்பார்கள். மதரசாவுக்கு பரக்கத்து, எங்களுக்கு அதன் மூலியமா அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்று பல மதரசாக்களுக்கு பல அந்த ஊர்களை சார்ந்த நபர்கள், இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு குழந்தையை, ஒவ்வொரு ஆலிமை தத்தெடுத்து ஒரு 7 வருடம் உணவை கொடுப்பது வழக்கம். இப்பொழுது அந்த மாணவர் அந்த வீட்டின் வெளியே நிற்கிறார். ஹஜ்ரத் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நிற்கிறாய் இங்கு? அந்த மாணவர் சொன்னார், உணவு வாங்குவதற்காக வேண்டி நிற்கிறேன், உணவு இன்னும் தயாராகவில்லை, தாமதித்து தருகிறார்கள், அதை பெறுவதற்காகவே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடனே ஹஜ்ரத் அவர்களுக்கு அழுகை வந்துவிட்டது. நேராக மதரசா வந்தார்கள், பள்ளிக்கு வந்தார்கள். வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ என்ன தெரியுமா? இறைவா, மதரசாவை நிறுவக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய், நிறுவனேன், மாணவர்கள் ஓதுகிறார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு ஆலிமை உணவுக்காக வேண்டி ஒரு வீட்டின் வாசலிலே நிற்க வைத்து காக்க வைத்து நான் ஒரு தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று துஆ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே சஜ்தா செய்து அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் அழுதார்கள். அழுததோடு மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், இன்றைய நாளில் இருந்து இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய அத்துணை ஆலிம்களுக்கும் இந்த மதரசா கியாமத்து வரைக்கும் எங்கும் வெளியிலே உணவு எந்த வீட்டிலிருந்து வாங்கக்கூடாது, மதரசாவிலிருந்தே உணவு சமைக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம், அல்லாஹ் அவர்களிருந்து வெளிப்படுத்தினான். அடுத்த நாளில் இருந்து மதரசாவிற்கு உணவு மதரசாவிலிருந்தே தயார் செய்யப்பட்டது.
நம் தமிழகத்தில் எத்தனையோ மகான்கள் செய்த துஆக்கள் தான் இன்று நாம் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் செய்த புண்ணியமோ அல்ல, நம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் தான் இன்று நாம் இஸ்லாமியர்களாக ஒரு நிம்மதி பெற்ற சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாமா இஸ்ஸார் ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்கள் நீடூர் மிஸ்வால் ஹுதாவுடைய மதரசாவுடைய நாஜராக இருந்தவர்கள், முதல்வராக இருந்தவர்கள். அல்லாஹுடைய கிருபையால் பிலாலியாவிலே 2008 படித்து முடித்து 2009 ஒரு வருடம் நீடூரிலே பணிபுரியக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அங்கு உஸ்தாதாக இருந்த எனக்கு அது வரைக்கும் எஸ்ஆர் ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்களை பற்றி யாருன்னே தெரியாது. நீடூரினுடைய அசாத்திதாக்கள் உஸ்தாதுமார்கள் எப்பொழுதெல்லாம் பேசுவார்களோ, எப்பொழுதெல்லாம் மீட்டிங் நடக்குமோ, எல்லா சமயத்திலையும் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். எங்கிருந்து? எங்களுடைய எஸ்ஆர்எஸ் ஹஜ்ரத் அவர்கள், எங்களுடைய எஸ்ஆர்எஸ் என்று எல்லா உதாரணங்களும் சொல்லிவிட்டு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகுவார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய மகானாக இருந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். அவர்கள் வெளியூர் சென்றிருக்கிறார்கள். செய்தி வருகின்றது, அவர்களின் தாய் உடல்நிலை சரியில்லாமல் சக்கராத்திலே இருக்கிறார்கள் என்று. தாயின் மீது மிகப்பெரிய நேசம் எஸ்ஆர்எஸ் ஹஜ்ரத் அவர்களுக்கு. இப்பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், இறைவா என்னுடைய ஆயுளிலிருந்து 10 வருடத்தை என்னுடைய தாய்க்கு கொடுத்து விடு. என் ஆயுளிலிருந்து 10 வருடத்தை என் தாய்க்கு கொடுத்தவர்களை ஹயாத்தாக இந்த உலகத்திலே ஆரோக்கியத்தோடு உடல்நலத்தோடு உனக்கு அமல் செய்யக்கூடிய நல்ல தாயாக என் தாயை நீ வை என்பதாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் அங்கீகரித்தான். சரியாக அவர்கள் இறந்து 10 ஆண்டுகள் கழித்து 2009வது வருடம் ஹஜ்ரத் அவர்களின் தாயார் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நமக்காக துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே பெற்றோம் என்பதை விட நமக்காக வேண்டி நம் முன்னோர்கள் செய்த துஆக்கள் இருக்கிறதே எத்தனையோ எத்தனையோ. நபிமார்கள் செய்த துஆக்கள், சஹாபாக்கள் செய்த துஆக்கள், தாபிஈன்கள் செய்த துஆக்கள் அவர்களுக்கு என்பதை விட நமக்காகத்தான் அதிகமாக செய்திருக்கிறார்கள். அந்த முன்னோர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுவது அவசியம் மட்டுமல்ல, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதும் கட்டாயம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முதலாக இந்த உலகத்தின் படைப்பாக படைத்தான். அவர்களுக்கு பின்பாக அவர்களின் நூறிலிருந்து எல்லாம் படைத்தான் என்கின்ற வரலாறு தெரியும். வரலாறுகளிலே இப்படியும் சொல்லப்படுகிறது, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஸக்கீஹிம். தஃப்ஸீர் துப்ரியிலே முஸன்னிஃப் துப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹயாத்திலே நபிமொழியிலே அறிவித்திருக்கிறார்கள், அன துஆஉ இப்ராஹீம் வ அன அபி துஆஉ இப்ராஹீம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் இன்று நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், இறைவா அந்த கூட்டத்திற்கு அவர்களிலிருந்தே ஒரு மனிதரை ரசூலாக நீ அனுப்பு என்று செய்தார்களே, அந்த துஆ தான் இன்று நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வரலாறுகளிலே அப்படியே தஃப்ஸீர் துப்ரியிலே இமாம் அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். எப்பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் மக்களே இல்லாத எந்த செடி கொடிகளும் இல்லாத இடங்களிலே நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் வாருங்கள் என்கின்ற உத்தரவை இடுகின்றானோ, உத்தரவை இட்டுவிட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். புராக்கை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் புராக்கிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டு பயணம் ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய உத்தரவு நிறைவேற்றியாக வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செழிப்பான இடங்களை பார்க்கும் போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்வார்கள், அன்சில் ஃபீ ஹாதல் மகான், ஜிப்ரீலே இந்த இடத்திலே இறக்குங்கள், என் மனைவியும் மகனும் இந்த இடத்திலே இருக்கட்டுமே, இங்கே இறக்குங்கள் என்று
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அப்படியே புராக்கை பயணமிட்டுக் கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஹத்தா அத்தல் மக்கா, மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வந்து புராக்கை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்சில் யா இப்ராஹிம் மா அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்துடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மக்காவில் இறங்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. குடிக்க தண்ணியும் இல்லை, நிழலுக்கு மரமும் இல்லை, செடி கொடியும் இல்லை, புற்பூண்டும் இல்லை, ஒரு வெட்டல் வெளி பாலைவனமாக இருக்கிறது. ஜிப்ரீலே, என்ன நீங்க இங்கே இறக்கி விட்டுட்டீங்க? என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி இருப்பார்கள் என்கின்ற பார்வையோடு ஜிப்ரீலை பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிமே, இந்த இடத்தில் உங்களை இறக்கியதின் காரணம் என்ன தெரியுமா? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலை யத்லூ அலைஹிம் ஆயாத்திக, உங்களுடைய ஆயத்து, அல்லாஹ் உன்னுடைய ஆயத்தை ஓதக்கூடிய ஒரு நபியை நீ அவர்களின் அனுப்பு என்று நீங்கள் துஆ செய்தீர்களே, அந்த துஆவை அல்லாஹ் அப்பொழுதே அங்கீகரித்து விட்டான். அந்த நபி எங்கிருந்து வரப்போகிறார்கள் தெரியுமா? உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியில் இருந்து வரப்போகிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெருமானார் பிறக்கின்ற புனித பூமியிலே தான் அல்லாஹ் உங்களை இறக்கச் சொன்னான். அங்கே இறக்கி விட்டு விட்டேன். உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தையும் இங்கு இருக்கட்டும், நாம் செல்லலாம் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சத்தை அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருந்தோம்னா, பாட்டனார் போனோம்னா கடைசியாக எங்கு சென்று நிற்கும்? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்ச தோற்றல் அங்கிருந்துதான் பெருமானாருடைய வழித்தோன்றல்கள் ஆரம்பமாகிறது. காரணம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. அந்த துஆவின் நிமித்தமாக அல்லாஹ் பெருமானாரை நபியாக அனுப்பினான். நாம் கேட்காமலேயே பெருமானாரின் உம்மத்திலே நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ்விற்கு கோடான கோடி சுக்ருகள் செய்தாக வேண்டும். துஆவிலே மிக முக்கியமான விஷயமாக எது போன்ற துஆக்களை கேட்க வேண்டும்? ஒரு நல்ல காரியங்களை செய்கிறோம், வணக்கங்களை செய்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம் என்று சொன்னால் எது போன்ற காரியங்களுக்காக செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே எது போன்ற துஆவை செய்ய வேண்டும்? இமாம்கள் எழுதி தருகின்றார்கள், நீங்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை போன்று நீங்கள் செய்யுங்கள். என்ன செய்தார்கள்? காபாவை கட்டி முடித்தார்கள். காபாவை கட்டி முடித்த உடனே அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா நீ எங்களின் புறத்திலிருந்து இந்த காபாவை கட்டி முடித்திருக்கிறோம், இதை நீ அங்கீகரித்துக்கொள், ஏற்றுக்கொள் என்று சொன்னார்களே. இந்த துஆவை போன்றுதான் ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய அமல்களுக்கு பின்பாக அமல்கள் குறித்துண்டான விஷயங்களிலே தன் தேவைக்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். தொழுது முடித்தேன், இறைவா இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொள். உனக்காக வேண்டி நோன்பு நோற்றேன், இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள். இறைவன் அங்கீகரித்து விட்டதின் காரணமாகத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் செய்த அத்துணை அமல்களும் நமக்கு ஹஜ்ஜின் வணக்கங்களாக வந்து நிற்கிறது. நமக்கு ஹஜ்ஜின் இன்ன பிற வணக்கங்களிலே பார்க்கிறோம், குர்பானி உட்பட ஹஜ்ரத் இப்ராஹிம் என்கின்ற ஒரு நபி செய்த செயலை, அவர்கள் செய்த அந்த வணக்கத்தை கியாமத்து வரைக்கும் இறைவன் செய்யக்கூடிய ஒரு அமலாக ஆக்கினான் என்பதற்கு பின்னால் இமாம்கள் காரணம் எழுதுகின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களுடைய இந்த அமலை அங்கீகரித்துக் கொள் என்று. எப்பொழுது இறைவன் ஒரு அமலை அங்கீகரித்துக் கொள்கின்றானோ அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை, ரஹ்மத்தை, அபிவிருத்தியை, உங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறான் என்கிறார்கள் இமாம்கள். இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் புகாரி ஷரீஃப் குர்ஆனிற்கு பின்பாக இந்த உலகத்தின் முதல் முக்கியமான ஹதீஸ் கிரந்தம். அது இந்த அளவிற்கு போற்றப்பட்டதின் காரணம், இமாம்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றே இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். ரப்பனா தகப்பல் மின்னி, இறைவா இந்த அமலை என்னின் புறத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள் என்பதாக துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பிரதிபலிப்பு தான் கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்திலே புகாரி ஷரீஃபை வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் மனிதனுக்கு தர தயாராக இருக்கிறான்.
ஆனால் கேட்கக்கூடிய முறை ஒன்று இருக்கிறது. கேட்கக்கூடிய விதத்திலே நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்க வேண்டும். அந்த நயத்தை, அந்த ஞானத்தை முன்னோர்கள் பெற்றார்கள், கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பெற்றார்கள் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துஆ என்பது நாம் நினைப்பதை போன்ற ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ ஆலிம் சா பாத்தியா ஓராரு ஆமீன்னு சொல்றோம், அதோடு முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல துஆ என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வணக்கத்தினுடைய மூலை, வணக்கத்தின் பிரதானமே துஆ தான். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனையை கேட்கும் பொழுது நாம் எப்படி கேட்க வேண்டும், எந்த முறைகளிலே கேட்க வேண்டும், எப்படியெல்லாம் கேட்டால் இறைவன் தருவான் என்கின்ற விஷயத்தை தெரிந்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு குதிரை கட்டி போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய குட்டி அந்த குதிரையின் காலை சுற்றி சுற்றி விளையாடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தாய் குதிரைக்கு ஒரு அச்சம். நம் கால்கள் நமக்கு அறியாமலே நம்முடைய குழந்தையின் மீது பட்டுவிடுமோ என்கின்ற நோக்கிலே பக்குவமாக அந்த தாய் குதிரை காலை அங்குமிங்குமாக தன்னுடைய குட்டியை பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி வைக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்துவிட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தாய்க்கு இந்த குழந்தையின் மீது எத்துணை பாசம், எத்துணை அன்பு இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அன்பை விட இறைவனின் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் தன் அன்பை 100 பங்காக பிரித்தான். இந்த அடியார்களின் மீது இறைவன் கொடுக்கக்கூடிய அன்பை, பாசத்தை, கிருபையை 100ஆக பிரித்தான். 100லே அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இன்னபிற ஜீவராசிகளுக்கும் பாசமாக, அன்பாக, காதலாக எத்தனை பங்கை கொடுத்தான் தெரியுமா? ஒரே ஒரு பங்கை தான் கொடுத்தான். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஒற்றை அன்பு, அந்த ஒற்றை அன்பிலே தான் இந்த உலகம் முழுமைக்கும், தாய் தன் குழந்தையின் மீது, தந்தை தன் குழந்தையின் மீது, குழந்தை தன்னுடைய பெற்றோர்களின் மீது, இந்த உலகத்திலே எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய பெற்றோர்களின் மீது அன்பு செலுத்துகிறதே, நாம் பார்க்கின்ற அந்த அன்பு இறைவனின் அன்பிலே ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கு தான் உலகத்தின் முழுமைக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் பிரித்து கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு பங்கின் ஒரு சின்ன உதாரணம், இந்த குதிரையின் அன்பை நீங்கள் பார்த்து வியந்து போகிறீர்கள். மீதமுள்ள 99 பங்கை இறைவன் அவன் கைவசம் வச்சிருக்கிறான். காரணம் எதற்கு? தன்னுடைய அடியார்கள் கேட்பார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறான். நாம் எப்படி கேட்போமோ அப்படி கேட்டால் 99 இறைவன் நமக்கு தாராளமாக தர இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கிறான். ஆனால் கேட்கக்கூடிய முறை ஒன்று இருக்குது இல்ல. ₹1 நம்ம போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் அழுகணும், ஐயாங்கணும், இந்த பாவனையாச்சும் செய்யணும், கல்ல தண்ணீர் வர மாதிரி. அப்படி செஞ்சாதான் ₹1 தர்மம் நம் கையில் இருந்து போகும். அல்லாஹ்வின் புறத்திலே நாம் கேட்கின்ற துஆக்கள் ஏதோ ஏனோ தானோ என்று உட்கார்ந்து கொண்டு, ஏதோ பேருக்கு நானும் துஆ கேட்கிறேன் என்கின்ற அடிப்படையிலே சும்மா கையை உயர்த்திக்கிட்டு, எந்த அடிப்படையிலே கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்கின்ற முறை தெரியாமல் அப்படியே உயர்த்திவிட்டு நாம் கேட்பதின் விளைவுதான் என்னவோ நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதோ என்று தெரியவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள், அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்களில் இருந்து நீர் துளி வந்ததின் விளைவால் அவர்களின் கன்னத்திலே கண்ணீர் துளியினுடைய தடம் பதிந்திருந்தது. கண்ணீர் துளியினுடைய தடம் அவர்களின் கன்னங்களின் இரு பக்கங்களிலும் பட்டிருந்தது. அப்படியே இருந்தது என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். துஆ என்பது நாம் அல்லாஹ்விடத்திலே அப்படித்தான் கேட்க வேண்டும். இறைவா எனக்கு கொடு, என்னுடைய வாழ்க்கையை நீளமாக ஆக்கு, ஹயாத்தை கொடு என்பதோடு முடித்துக் கொள்ளாமல், இறைவனிடத்திலே நாம் எப்படி ஒரு மனிதனிடத்திலே பேசுவோமோ, எப்படி அன்பாக நாம் கேட்போமோ, உரிமையோடு கேட்போமோ, அந்த உரிமையோடு அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும். அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்கின்றான். கேட்காத நபர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நாம் முறையறிந்து நம்முடைய துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நிச்சயம் தருவான் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். இந்த புனிதம் மிகுந்த ரமலானிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த வேளையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் நம் தேவைகளை உரிமையோடு அழுது இறைவா எங்களுக்கு கொடு கொடு என்று மீண்டும் மீண்டும் அழுது அழுது கேட்கின்ற பொழுது இறைவன் நிச்சயம் தருவான் என்பதிலே சந்தேகமில்லை. வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த முறையிலே துஆ செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்று நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பழக்கத்தை கற்றுத்தர வேண்டும். அவர்களை விட வயதிலே முதிர்ந்தவர்களின் துஆவினுடைய அருமையை சொல்லித்தரணும். பெரியோர்களுடைய துஆ இருக்குது, இது அல்லாஹ்விடத்திலே உடனே அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த அங்கீகரிக்கப்பட்டதின் விளைவு நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையை அல்லாஹ் நாம் நினைக்காத அளவிற்கு மாற்றுவான் என்கின்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல கிதாபுகளை எழுதிய மிகச்சிறந்த மாமேதை. சின்ன வயசு. இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சின்ன வயசு. வீட்டிலிருந்து வெளியே வந்து அவர்களின் வீட்டிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே ஏறுகிறார்கள். மரப்பொந்திலே கையை விடுகிறார்கள். அதுல சின்ன ஒரு குருவி குஞ்சு இருக்குது. இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விவரம் தெரியாத பருவம். அந்த பொந்திலிருந்து அந்த குருவி குஞ்சை பிடித்து இழுக்கிறார்கள். கால் ஒடுகிறது. இந்த நேரத்திலே அவர்களின் வீட்டிலிருந்து தாய் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து பார்த்த உடனேயே இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்களின் தாய் சொன்னார்கள், இந்த குருவியினுடைய காலை நீ எப்படி உடைத்தாயோ அதே போன்று அல்லாஹ் உன்னுடைய காலையும் உடைக்கட்டும். ஒரு தாய் என்பவள் தன்னுடைய குழந்தையை சபிக்க மாட்டாள். சபிப்பவள் நல்ல தாயும் அல்ல. ஆனால் இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் கோபத்திலே இந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள். வரலாற்றின் இறுதியிலே இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஓரக்குறிப்புகளிலே எழுதுகின்றார்கள், பல கிதாபுகளை எழுதினேன். அல்லாஹ் அந்த அளவிற்கு ஞானத்தை, கல்வியை, போதனையை எனக்கு கொடுத்தான். ஒரு நாள் குதிரையின் மீது பயணித்து பாலைவனத்திலே சென்று கொண்டிருந்தேன். எப்படியோ தவறி கீழே விழுந்தேன். என்னுடைய இடதுகால் முறிந்து போனது. இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், குருவியின் காலை உடைத்த போது என்னுடைய தாய் செய்த அந்த துஆ, கோபத்திலே சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து விட்டதே என்று நினைத்தேன் என்று அழுது கொண்டே எழுதுகிறார்கள். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கால் முறிந்த நிலையிலேயே மரணமடைந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். தாயை போன்று யாரெல்லாம் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அந்த பெரியவர்களின் துஆக்கள் நம் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றி தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து மதீனாவிலே இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனத்து அன்சாரிகள் ஒவ்வொரு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள், தங்களால் முடிந்த ஒன்றை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்பாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு அவர்களின் கையிலே எந்த பொருளும் இல்லை. ஆனால் பெருமானாருக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தாக வேண்டும். இறுதியாக முடிவெடுத்து விட்டு தன்னுடைய குழந்தையை அழைத்து செல்கின்றார்கள். ஒரு 6-7 வயது குழந்தை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சென்று விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நிற்க வைத்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா நபர்களும் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு அவர்களின் கைவசம் பொருள்கள் இருந்தன. ஆனால் என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லை, என்னுடைய மகனை தவிர. இந்த என்னுடைய மகனை நீங்கள் உங்களுடைய பணிவிடைக்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஹாதிமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய குழந்தை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையிலே அன்பளிப்பாக ஒப்படைத்துவிட்டு இல்லம் திரும்புகின்றார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஒரு 10 ஆண்டுகள் அல்லது ஒரு 12 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு நேர காதிமாக பணிவிடை செய்யக்கூடிய ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓரமாக பீஷா போறாங்க. போகின்ற சமயத்திலே கையில தண்ணீர் இல்ல. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக குவளையிலே தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அமர்ந்து பீஷா போகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தண்ணீர் தாங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்கள். பெருமானார் சுத்தம் செய்து விட்டு வெளியே வந்ததற்கு பின்பாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் ஃபீ மாலிஹி வ வலதிஹி, இறைவா இவரின் குழந்தையிலே இவரின் பொருளிலே நீ பரக்கத்தை கொடு என்கின்ற துஆ செய்தார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விவசாயம் மட்டும் மற்ற நபர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அறுவடை என்றால், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் விவசாய தலத்திலே வருடத்திற்கு 2 முறை அறுவடை செய்யக்கூடிய அளவிற்கு பழங்கள் காய்த்தது. காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்த துஆ. அல்லாஹ் பரக்கத்தாக குழந்தைகளை கொடுத்தான். 125 என்று ஒரு அறிவிப்பிலே வருகிறது. இன்னொரு அறிவிப்பிலே 200 குழந்தைகள் இருந்தது. யாருக்கு? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ. இந்த வரலாற்றை அப்படி எழுதிக்கிட்டே வந்துட்டு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம், வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்ப 200 குழந்தைகளுக்கு மத்தியிலே இந்த பரக்கத்தான சொத்தை பிரிக்கணும். பரக்கத்தான சொத்தை பிரிக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குழந்தைகளுக்கு மத்தியிலே சண்டை வருகிறது. எதுக்கு சண்டை? நம்ம வீட்டில் சக்கராத்தில் படுத்திருக்கப்ப, இங்கே பாருப்பா, நீ பெரிய மகன், நீ பெரிய வீட்டை எடுத்துக்க, நீ நடுவில் உள்ளவன் நடு வீட்டை எடுத்துக்க, சின்ன மகனாக இருந்தால் நீ அந்த வீட்டை எடுத்துக்க, இந்த வரக்கூடிய பங்கில் நீ 10% எடுத்துக்க, நீ எனக்கு காசு கொடுத்துருக்கிற, அதனால் உனக்கு மைனஸ், உனக்கு இது மட்டும்தான். இது எது? மரண சாசனம். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வராசத்தை வைத்திருக்கிறான். அந்த வராசத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த அடிப்படையிலே பிரித்து கொடுத்து விடுவோம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குழந்தைகளும் சண்டை போட்டார்கள், சொத்துக்கல்ல. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்த சொத்துக்காக வேண்டி சண்டை அல்ல. அனஸ் ரலியல்லாஹுடைய 200 குழந்தைகளும் சண்டையிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் ஹயாத்திலே குடிப்பதற்காக வேண்டி ஒரு குவளையை பயன்படுத்தி இருந்தார்கள். அந்த குவளையை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அனஸே இந்த குவளையை நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். இந்த ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு 200 குழந்தைகளும் சண்டையிட்டார்கள். இந்த குவளை எனக்கு வேண்டும், இந்த குவளை எனக்கு வேண்டும், இந்த ஒற்றை குவளைக்காக வேண்டி என்னுடைய சொத்தின் பங்கை அத்தனையும் கொடுக்கிறேன், கொடுத்து விடு. ஆனால் 200 குழந்தைகளில் யாரும் கொடுப்பதற்கு தயாரில்லை. யாரும் கொடுப்பதற்கு தயாரில்லை. இறுதியிலே நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். தீர்ப்பு செய்யப்படுகிறது. இந்த குவளையை உடைச்சலாம் குடிக்க முடியாது, தனியா கொடுக்கிறதுக்கு நீ யாரும் ஒத்தும் வரல. வேணா ஒண்ணு செய்வோம், ஏலத்துக்கு விட்டு வித்துருவோம். வித்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். ஏலத்துக்கு வருகிறார்கள். பணம் கிடைக்கிறது. அந்த பரக்கத்தான பணத்தை அந்த குழந்தைகள் எல்லா நபர்களும் பிரித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரவுலாவிலே மதீனாவிலே அமர்ந்து ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறித்துண்டான ஒரு ஹதீஸை எழுதுகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஹதீஸை எழுதுவதை அப்படியே நிறுத்திவிட்டு மதீனாவிலிருந்து இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஈராக்கிற்கு வருகிறார்கள். எந்த மனிதனிடத்திலே அந்த குவளை விற்கப்பட்ட அந்த மனிதனை தேடி வருகின்றார்கள். வந்து தேடி அந்த மனிதனிடத்திலே சொல்கின்றார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்களே ஒரு குவளை, அந்த குவளையை காட்ட முடியுமா? குவளையை காட்ட முடியுமா? இந்த மனிதர் தாராளமாக காட்டுகிறேன். கையிலே வாங்குகின்ற பொழுது கண்களிலே கண்ணீர்.
அழுது கொண்டே கையிலே குவளையை பெறுகின்றார்கள். ஹஜ்ரத் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உற்று உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார்கள், அத்தஅதனுலி அன் அஷ்ரிப ஃபீஹி, கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி இதில் குடிப்பதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், தாராளமாக நீங்கள் குடியுங்கள் என்று சொன்ன பொழுது இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சற்று குடி தண்ணீரை, பெருமானார் எந்த தண்ணீரை எதிலே ஊற்றி குடித்தார்களோ அதே அந்த குவளையிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். பிஸ்மில்லா என்று குடித்தார்கள். அழுது கொண்டே குடித்துக் கொண்டே இருந்தார்கள் என்கின்ற வரலாறை பார்க்கிறோம். ஹஜ்ரத் அனஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குவளையின் வரலாறு இந்த சரித்திரத்திலே இடம்பெற்றதனுடைய முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் வரலாறிலே எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸ் அவர்களுக்கு செய்த துஆ. நம் குழந்தைகள் பெரியோர்களிடத்திலே துஆ பெற்றால் அவர்கள்